தற்போது தமிழகத்தில் வாக்குப்பதிவானது மிக விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. 11 மணி நிலவரம் நமக்கு தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட 38% அளவுக்கு வாக்குகள் பதிவாகியிருக்கு. இந்த சூழலில் நம்முடன் தற்போது விருகம்பாக்கம் தொகுதியின் அதிமுக வேட்பாளரான விருகை ரவி அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம் சார். சார் தற்போது பாத்தீங்கன்னா அதிக அளவுல எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வாக்குகள் பதிவாகி இருக்கிறதா ஒரு கள நிலவரம் தெரிய வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இதற்கு என்ன காரணம்? முதல்ல இந்த வாக்காளர் எஸ்ஐஆர் மூலமாக 2,96,600 வாக்காளர் இருந்தது விருகம்பாக்கம் தொகுதி. இப்ப 2,06,000 வாக்காளர் இருக்கு இப்ப பிரசன்ட். அதனால இதே 2,96,600 வாக்காளர் போது இந்த இதே ஓட்டு தான் அப்பவும் போல இருக்கும். அந்த சதவீதம் இருக்கு. இப்ப ஓட்டு குறைஞ்சனால இந்த சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரியான வாக்காளர் தான் இப்ப இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்க விருகம்பாக்கத்துல 1,04,000 ஓட்டு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட இப்ப இருக்கிறதே 2,05,000 வாக்காளர் தான் இப்ப இருக்காங்க. சதவீதம் வாக்களிக்கணுன்ற ஆர்வம் அதிகமா வந்திருக்கு. மக்களுக்கு நல்ல ஒரு அதிகமான கவனம் செலுத்துறாங்க வாக்களிக்கிறதுக்கு. கண்டிப்பா சார். அதே மாதிரி பணப்பட்டுவாடா பாத்தீங்கன்னா தைரியமா நடக்குது. சாதாரண மக்கள் பணத்தை எடுத்துட்டு போகும்போது சிக்கிக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கூறியிருக்காரு. பணப்பட்டுவாடா பறித்து அவர் சொல்லியிருக்க கருத்தை எப்படி பாக்குறீங்க? பணம் பட்டுவாடான்றது தேர்தல் ஆணையம் இருக்கு, இங்க ஸ்குவாட் இருக்கு, எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்படி பணம் கொடுக்கறதெல்லாம் எங்கேயாவது இடத்துல தெரிஞ்சிருக்கோம், அது பிடிச்சிருப்பாங்க. இவ்வளவு பெரிய ஏரியால கொடுக்குமா கண்டிப்பாக அதுல ஊடகமும் பத்திரிகை பேரும் கவனிக்காம இருந்திருக்க மாட்டாங்க. சரி, அது சொல்லியிருக்காரு, நல்ல வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அது இன்னும் காலங்கள் போக போக தமிழ்நாடு முழுவதும் இன்னும் சரியா இந்த இளைஞர்கள் மற்ற வாக்காளர்களுக்கு இந்த அவேர்னஸ் வந்துட்டாவே ஒரு நல்ல விஷயம் தான். வாக்களிக்கணுன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது. சார் இந்த முறை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் எப்போதும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஆர்வமாக வாக்களிச்சுட்டு இருக்காங்க. வெளிநாடுகள்லேருந்து நிறைய இளைஞர்கள் வந்திருக்காங்க. சொந்த மாவட்டங்களுக்கு தமிழகத்துக்குள்ளேயே நிறைய மாவட்டங்கள் மாறி போய் வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? 5 ஆண்டுக்கு ஒரு முறை தான் தேர்தல் வருது. புதுசா புதிய வாக்காளர்கள் வரும்போது அவங்களுக்கு அந்த புதிய அந்த ஆர்வம் அதிகம் இருக்கு, வாக்களிக்கணுன்ற ஆர்வம் இருக்கு. பொதுவாக அது இளைஞர்கள் மத்தியில் அது இருக்கு. ஏன்னா அந்த புதிய ஓட்டு என்பது அவங்களுக்கு அந்த புதுசா திருமணமானா எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அது போல புதிய வாக்காளருக்கு முதல் வாக்களிக்க போறன்ற தன்னுடைய மனசுக்குள்ள பெரிய ஒரு ஆசை. அது மாதிரி அந்த வாக்காளர்கள்லாம் வராங்க. புதிய வாக்காளர்கள் மட்டும் இல்ல, எல்லா வாய்ப்பு கிட்டத்தட்ட விரும்பாத 2,00,000 ஓட்டுல கிட்டத்தட்ட 1,70,000 வாக்காளர் பதிவாகுதுன்னா அதுவே பெரிய விஷயம் தானே. அதுவே ஒரு பெரிய மக்களுக்கு அவேர்னஸ் கிடைச்சிருக்குதான் அர்த்தம். தேர்தல் ஆணையம் எல்லாருமே அவங்களுக்கு அதிக அளவுல கவனம் செலுத்திருக்காங்க, அதிக அளவு விளம்பரம் கொடுத்திருக்காங்க, அதிக அளவுல மக்கள் வாக்களிக்கணும் என்று விளம்பரங்கள் அதிக எல்லா இடங்களையும் வச்சிருக்காங்க. அதனால இப்ப வர வர கூடுதலா போயிட்டு இருக்கு. அடுத்த தேர்தல் பார்க்கும்போது இன்னும் கண்டிப்பா கூடுதலாக பர்சன்டேஜ் வரும்ன்ற நம்பிக்கை இருக்கு. சார் இப்போ நீங்க பார்க்கும் வகையில கள நிலவரம் எப்படி இருக்கு சார் தேர்தல்? இல்ல, மக்கள் காலையில இருந்து 6 மணிக்கு வரிசைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி 40-45% 12 மணிக்கெல்லாம் வந்துருச்சு. அதனால கள நிலவரம் மக்கள் ஏதோ மாற்றம் வரணும் என்று மிகவும் ஆர்வமாக ஆவலாக எதிர்பார்க்கிறாங்க. அதனால அது ஒரு சதவீதமும் மக்களுக்கு அதிக ஈர்ப்பு இந்த ஆட்சி மாற்றம் வரணும்ன்ற எண்ணம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால அந்த மக்கள் அலையலையா வாக்காளர்கள் வாக்குச்சாவடி வாக்களிக்க முன் வராங்க. நிச்சயமாக சார். உங்களுடைய பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ.